Hi guys, I'm Rajkumar. I am freelancer. Today பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நாம் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம். தென் ஒரு பிகினராக இருந்து நீங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் கூகுள் ஆட்சன்ஸில் என்ட்ரி ஆக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி என்னுடைய கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுன்றது நீங்களே பாருங்கள். சரியா? சரி. தென் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. சரிங்களா? நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரிப்போர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய வெப்சைட்லேருந்து வரக்கூடிய ரெவன்யூ தான் நீங்கள் வந்து ப்ரூஃபாக பார்த்துட்ருக்கீங்க. தென் நீங்கள் நிறைய பேர் வந்து இது ஃபேக் அண்ட் ரிப்போர்ட்னு சொல்லிடுவீங்கன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் ஃபோனில் தான் இது வரைக்கும் கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? ஸோ பாருங்கள், பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி காமிச்சாச்சு. சரிங்களா? தென் அது போக இந்த பேஜஸ்லாம் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் நான் மாற்றி காட்டுறேன். பாருங்கள், கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் நான் மாற்றி காட்டுறேன். சரியா? ஸோ இப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க இது ஒரிஜினலாக ரிப்போர்ட்டாக ஃபேக்கான ரிப்போர்ட்டான்னு சொல்லிட்டு. சரியா? சரி. இப்போ நம்ம டேரெக்டாக நம்மளோட டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நண்பா, நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன் இல்லையா, இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு. அதாவது ஃபார் டேவுக்கு ஒரு சென்டில் ஆரம்பித்து ஃபார் மந்த்துக்கு $1000 மேலே நம்ம ஏர்ன் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய டார்கெட். அதனால வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கூகுள் ஆட்சன்ஸில் $10 கூட, அதாவது இன்னும் ஐடி வெரிஃபிகேஷனும் பண்ணலை, பின் வெரிஃபிகேஷனும் பண்ணல. ஸோ ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்காகவே இந்த ரிப்போர்ட் அண்டு இந்த ஆட்சன்ஸை கொண்டு மானிட்டேஷன் வாங்கிட்டு கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஓகேங்களா? டிசம்பர் மந்த்து 1ஆம் தேதி எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ நம்ம போன மந்த்து ஃபுல்லாக, ஓகேங்களா, டிசம்பர் மந்த்து ஃபுல்லாக நம்ம ஏர்ன் பண்ணதுன்னு பார்த்துச்சுன்னா $2.94. டே டு டேட்டில் நம்ம சேனல் வாட்ச் பண்ணவங்களுக்கு வந்து தெரியும், புதுசாக வரவங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால சொல்கிறேன். ஸோ கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் $10 வரணும். சரியா? $10 வந்த பிறகு தான் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் பின் வெரிஃபிகேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் ஆட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஒரு பிகினர் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ் தெரிஞ்சோ தெரியாமல் மானிட்டேஷன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். உங்களுடைய ஆட்சன்ஸை கொண்டு இது போல் தான் வேலை செய்யும். புரியுதுங்களா? அது என்ன ப்ரோ இது போலனா, நல்லா பாருங்கள். எனக்கு ஃபார் டேவுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 0.020 சென்ஸ் வந்து இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கா. எஸ்டர்டே, அதாவது நேற்றுக்கு வந்து 0.10 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட்டு 7 டேஸில் 0.53 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் ஓவராலாக நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 0.79 சென்ஸ் வந்து திஸ் மந்தில் ஓவராலாக நம்ம ஏர்ன் பண்ணது. பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா போன மந்தோடைய அமௌண்ட்டு $2.94. சரிங்களா? ஒவ்வொரு மந்த்து 28 டேஸ் கம்ப்ளீட் ஆகுதுன்னும் போது நைட்டு 12 மணிக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேலன்ஸ் வந்து செக்ஷனுக்கு வந்து அமௌண்ட் மூவ் ஆகும். தென் பேலன்ஸில் இருந்து கீழே லாஸ்ட் பேமெண்ட்டுக்கு வரதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் $100 இருந்தால் மட்டும் தான் நம்மளோட அமௌண்ட்டுன்றது உங்களுக்கு விட்ரா பண்ண முடியும். சரிங்களா? அதையும் ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்க் டு பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபராக தான் இருக்கும். ஸோ $100 மேலே இந்த பேலன்ஸ் செக்ஷனில் $99.95 இருந்தாலுமே கீழே வந்து லாஸ்ட் பேமெண்ட்டுக்கு மூவ் பண்ண மாட்டாங்க. எக்ஸாக்டாக $100 இருந்தே இருக்கணும். சரியா? சரி. இப்போ கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் எப்படி தெரியும் பேக் அண்ட் ஒர்க் ஆகும்? அந்த டுடே செக்ஷனில் இருக்குல்லையே அந்த 0.20 சென்ஸ், இந்த இடத்த நமக்கு ஃபார் டேவுக்கு $1 வந்தாலும் சரி, $10 வந்தாலும் சரி, $1000 வரும், அதாவது மோர் தென் எவ்வளோ டாலர்ஸ் வந்தாலுமே அது எல்லாமே திஸ் மந்தில் அந்த 0.29 சென்ஸ் இந்த செக்ஷன் இருக்குது இல்லையா. ஸோ இந்த செக்ஷனில் என்ன பண்ணோம் அப்படின்னா 1 ஹவருக்கு ஒன்ஸு எக்ஸாக்டிங்காக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ 0.20 சென்ஸ் வந்துருக்குல்ல, அந்த 20 சென்ஸு கூட சேர்த்து தான் அது காமிச்சிட்ருக்கு. திஸ் மந்தில் 0.79 சென்ஸை வந்து ப்ளஸ் பண்ணி தான் அது காமிச்சிட்டே இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இன்னுமே அக்யூரேஸாக டைம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 45 மினிட்ஸ்க்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸில் நமக்கு எவ்வளோ பேஜ் வருது, எவ்வளோ ஆடு கிளிக் நடக்குது, எவ்வளோ பேஜ் ஆர்பிஎம் இருக்குதுன்றது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ டுடேவில் எவ்வளோ வந்தாலுமே அது திஸ் மந்தில் அப்படியே இந்த செக்ஷனில் ரீஃப்ளெக்ட் ஆகும், அப்டேட் ஆகிட்டு காமிக்கும்ன்றது தெரிஞ்சுக்கணும். சரியா? ப்ரோ அது எப்படி ப்ரோ டுடேவில், அதாவது லாஸ்ட்டு 7 டேஸில் வந்து 0.57 சென்ஸ் தான் இருக்குது, திஸ் மந்தில் 0.79 சென்ஸ் எப்படி ப்ரோ வந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நண்பா நல்லா புரிஞ்சுக்கணும். பர்டிகுலராக இந்த பேஜ் நம்ம நைட்டு 12 மணிக்கு நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா டுடேவில் இருக்கக்கூடிய இந்த 20 சென்ஸ் என்ன ஆகுனா அப்படியே எஸ்டேக்கு வந்துடும். எஸ்டேவில் இருக்கக்கூடிய இந்த 10 சென்ட் என்னன்னா லாஸ்ட்டு 7 டேஸ்க்கு போயிடும். புரியுதுங்களா? ஆக்சுவலி எப்போவுமே 7 நாள் வந்து கணக்கில் எடுத்துக்காதீங்க. அதாவது ஃபஸ்ட்டு மந்த் மானிட்டேஷன் வாங்குறீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஃபஸ்ட்டு, அதாவது எஸ்டேவும் லாஸ்ட்டு 7 டேஸில் கணக்கில் எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா அதை கன்ஃபியூஷன் பண்ணி விட்டுரும். டுடே டாலர் தான் எஸ்டேக்கு வரும், எஸ்டே டாலர் தான் லாஸ்ட்டு 7 டேஸுக்கு போகும். சரிங்களா? ஸோ எப்பவுமே கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. சரியா? சரி. இப்போ பர்ஃபார்மன்ஸில் வந்து பார்த்துச்சுன்னா அப்படின்னா மெயின் இந்த டுடே டாலர் 0.20 சென்ஸ் வந்துக்கான ரீசன் என்னன்றது இந்த செக்ஷனில் தான் பார்க்க போகிறோம். தென் பர்ஃபார்மன்ஸில் கீழே வந்து பார்த்தாச்சுன்னா பேஜஸ் கிட்டத்தட்ட 1610 பேர் என்னோடய வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதில் 15 யூசர் தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய விளம்பரங்கள், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆடு வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ கூகுள் ஆட்சன்ஸ் பேர் வந்து கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க 1000 பேஜ் வந்துட்டாலே போதும் $1 வந்துடும், 1000 இம்ப்ரெஷன் வந்துட்டாலே $1 வந்துடும்னா நீங்களே தான் பார்த்துட்ருக்கீங்க. டே 1லேருந்து இன்னி வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு 400 பேஜஸ் ஃபார் டேவுக்கு வந்துட்டு இருந்தது. இன்றைக்கி ரேஞ்சுக்கு 1000 பேர் வந்துட்டுருக்காங்க நம்ம வெப்சைட்டுக்கு. இம்ப்ரெஷனும் பாருங்கள். சரிங்களா? ஸோ இது போல் யாராச்சும் சொல்கிறாங்க அப்படின்னா அது ஃபுல்லி ஃபேக்கான இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். இம்ப்ரெஷனுக்கோ பேஜஸ்க்கோ ஆட்சன்ஸ்லேருந்து ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகாது அப்படின்றதான் நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக சொல்ல வர்றது. புரியுதுங்களா என்ன சொல்ல வர்றேன்னு?
ஸோ நம்ம வெப்சைட்டுக்கு எவ்வளோ பேர் வராங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க எந்தெந்த கண்ட்ரியில் வந்து ஆடை கிளிக் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து இந்த ரெவன்யூன்றது நமக்கு சேஞ்சஸ் ஆகும். சரியா? தென் நம்ம வெப்சைட்டில் 15 பேர் ஆடை கிளிக் பண்ணதால நமக்கு 0.020 சென்ட்ஸ் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு. தென் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூசர் தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய ஆட் வந்து கிளிக் பண்ணாங்கன்னா நமக்கு 0.012 சென்ட்ஸ் இந்த பேஜ் ஆர்பிஎம் இருக்குல்லையே அந்த அளவுக்கு வந்து கிடைக்கணும். ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்குதா? கிடைக்கல. ஏன்னா பிட்ரேட்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. பிட்ரேட் எதை பொறுத்து வருதுன்னா நாம் எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம், அந்த பர்டிகுலர் யூசர் வந்து நம்ம எந்த கண்ட்ரிலேருந்து நமக்கு வந்து ஆட் கிளிக் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த பிட்ரேட் வரும். ஸோ நமக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் மோர் தென் 90% எல்லாமே இந்தியாவில் தான் வராங்க. சரிங்களா? ஸோ Mrfull.com வந்து ஃபார் மந்த்துக்கு $1000 மேலே ஏர்ன் பண்ணதுக்கான அதாவது ஏகப்பட்ட 1000 வீடியோஸ்க்கு மேலே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஓவரால் டிராஃபிக்குமே இந்தியாவிலேருந்து தான் பேஸ் பண்ணி வந்திருக்கும். சரிங்களா? ஸோ அதுபோல் தான் இப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட்டுமே வந்து பார்த்துச்சுன்னா ஃபுல்லி இந்தியாவில் தான் வருது. நான் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா இனிஷியலில் நான் மணிக்காக வேலை செய்ய கிடையாது. என்னுடைய ரிசல்ட்டு நான் வந்து ஃபார் இயருக்கு 3000 ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோக்கஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது என் வெப்சைட்டுக்கு 1000 பேர் வந்துட்டுருக்காங்க. 1000 பேருக்கு மேலே வந்துட்டு இருந்தாலுமே எனக்கு ஃபார் டேவுக்கு $1 கூட கிடைக்கல அப்படின்னும் போது இதுதான் ரியாலிட்டி. ஓகேங்களா? உங்களுக்குமே இப்படி தான் இருக்கும். இந்தியாவில் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குமே இப்படி தான் இருக்கும். சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். US, UK, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், கத்தார், ஜெர்மனி, அதாவது டயர் 1 கண்ட்ரியில் US, UK, ஆஸ்திரேலியா, கனடா இந்த 4 கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணாலே நல்ல ரிசல்ட்ன்றது ஒன்று எதிர்பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ எனக்கு இன்றைக்கி பார்த்துச்சுன்னு நல்லா தெரியும். அதாவது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்தியா, யுனைடெட் கிங்டம், சிங்கப்பூர், இந்த மலேசியா, அதாவது ஜப்பான். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்துச்சுன்னா நமக்கு இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 1590 பேர் வந்திருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போது இது வந்து இதுவே இன்றைக்கி வந்திருக்குது இவ்வளோனா அப்போ எஸ்டர்டே எந்தெந்த கண்ட்ரியில் வந்திருக்காங்கன்றது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 1110 பேர் எஸ்டர்டே நேற்றுக்கு வந்திருக்காங்க. லாஸ்ட் 7 டேஸில் வந்து எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8250 பேர் வந்திருக்காங்க. இதில் ஃப்ரான்ஸ், மலேசியா, யுனைடெட் அதை பார்த்துச்சுன்னா ஜஸ்ட் ஆஃப் பேஜஸ் மட்டும் வந்திருக்கு. ஆட் கிளிக்ன்றது இந்தியாவில் தான் ஓவரால் கிடச்சிருக்கு. புரியுதுங்களா என்ன சொல்லுறேன்றது? ஸோ தெரிஞ்சுக்குங்க. தென் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் நண்பா. ஓகேங்களா? அதில் ரொம்ப பெருசாலாம் எதுவும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி ரேஞ்சுக்கு நமக்கு $1 கம்மியாக தானே வந்துட்டுருக்கு. அதனால் இப்போதைக்கு எந்தெந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணணுன்றதை நான் சொல்லியிருக்கேன். இதுவே வரப்போகிற நாட்களில் ஃபார் டேவுக்கு $1 வரலாம், $10 வரலாம், $100 கூட வரலாம், $1000 கூட வரலாம், $5000 கூட வரலாம், ஏன் $3000 கூட ஃபார் டேவுக்கே சொல்ல வரலாம். புரியுதுங்களா? தென் நமக்கான ரெவன்யூ அதிகமாக ஆக ஆக உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் டபுள் டூ ட்ரிபிளாக இருக்கும். புரியுதுங்களா என்ன சொல்லுறேன்றது? ஸோ புரிஞ்சுக்குங்க. தென் என்னால் பேச முடியல, எனக்கு உடம்பும் சரியில்லை அதே சமயத்தில். புரியுதுங்களா? தென் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குதுன்றது நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ்க்கு மானிட்டேஷனுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னும் போது நம்மக்கிட்ட கன்சல்டேட்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபார் ஆர்டிகல் 200 கொடுத்துட்ருக்கோம். ஆஃபர்ஸ் வந்து பார்த்தாச்சு அப்படின்னா நீங்கள் யாராச்சும் எங்கிட்ட ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் 10 வாங்குங்க, 100 வாங்கலாம் நான் சொல்லவே மாட்டேன். ஒரே ஒரு ஆர்டிகல் சாம்பிளுக்கு வாங்கி பாருங்கள். நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னா மட்டும் ஃபர்தர் ஆர்டர்ஸ் கொடுங்க. சரிங்களா? ஸோ நான் ஒரு ஃப்ரீலான்சராக நான் யூசர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஆஃபர்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் யாராவது நம்மக்கிட்ட 10 ஆர்டிகல்ஸ் மேலே வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜெண்டர் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ் தீம்ஸ் லைஃப் லாங் ஆக்டிவேஷன் கீயோட நான் ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதாவது 10 ஆர்டிகல்ஸ் நீங்கள் வாங்கினாலே ஃப்ரீயாக ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறேன். அதுவே 30 ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜெண்டர் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் இன்க்ளூடு 300 பேக்லிங்க் வந்து நான் ஃப்ரீயாக வந்து நான் பண்ணி கொடுக்குறேன். புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஹையர் பண்ணிக்கலாம். அது போக வெப்சைட்டுக்கு உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணணும், இல்லை வெப்சைட்டை வந்து பில்டு பண்ணணும், இது போல் ஆன் பேஜஸ், ஆஃப் பேஜஸ், SEO கோர்சஸ் இந்த மாதிரி ஏதாவது வெப்சைட் சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை இருக்கானாலுமே அதை நம்ம வந்து சால்வ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இல்லை உங்களுக்கு ஏதாவது ப்ரொஃபஷ்னலாக வெப்சைட்டை பில்டு பண்ணாலுமே பண்ணிக்கலாம். 3 விதமான பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது. $7000, $15000, $25000. ஓகேங்களா? இதில் 3த்துலேயும் காமனாக வரக்கூடியது என்னென்னு பார்த்தாச்சு அப்படின்னா உங்களுக்கு 1 இயருக்கான ஹோஸ்டிங் டொமைன் இன்க்ளூடு ஜெனரல் ப்ளஸ் ப்ரீமியம் டிப்ஸ் லைஃப் லாங் கீயோட ஆக்டிவேஷன் செய்து தரப்படும். ஒவ்வொரு பேக்கேஜில் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. கால் பண்ணுங்கள், ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். தென் அது போக வெப்சைட்டுக்கு வந்து பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி ஏற்றி கொடுத்துட்ருக்கோம். டொமைன் ரேட்டிங் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தென் இது போக வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸும் அவைலபிள் இருக்குங்க. சரிங்களா? தென் ஒரு பிகினராக வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மணிக்காக ஒர்க் பண்ணக்கூடாது. மொதல் 1 இயர் நீங்கள் ஃபுல்லாக லேர்ன் பண்ணிக்கணும். வெப்சைட்னா என்ன, அதில் எப்படி காசு வருது, எப்படி ஆர்டிகல்ஸ் ரைட் பண்ணணும், நம்மளுடைய காம்படிட்டர் யார், ஒரு கீவேர்ட் ரிசர்ச்னால் எப்படி பண்ணுறது, அதுக்கு எவ்வளோ பேர் ஃபார் டேவுக்கு தேடுறாங்க அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி கற்றுக்கணும். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் என்கிட்ட காசு இருக்குப்பா, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஒரு கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் மானிட்டேஷன் அக்கௌண்ட் வாங்கி நான் அதில் மணி மேக் பண்ண போகிறேன்னு நினச்சிங்க அப்படின்னா அதுதான் ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரியல அப்படின்னும் போது எப்படி நீங்கள் ஆர்டிகல்ஸ் ரைட் பண்ணி நீங்கள் பப்ளிஷ் பண்ணுவீங்க? புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்றது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிகினர்லாம் உள்ளே வரீங்க அப்படின்னா 1 மந்த் பிளாகரில் போய் ஒர்க் பண்ணுங்கள். ஃப்ரீ டொமைன் தான் சரிங்களா? ஸோ பிளாகில் உங்களால் கண்டினியூஸாக ஒர்க் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ் லெவல் வேர்ட்பிரஸ் பக்கம் வரலாம். ஓகேவா? இல்லை எனக்கு வந்து ஸ்டார்டிங்கே கொஞ்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் வேர்ட்பிரஸில் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்கள் சாய்ஸ் தான். பட் ஆனால் ஷார்ட் டைமில் உங்களால் ஆட்சன்ஸ்லேருந்து மணி மேக் பண்ண முடியாது. இது லாங் டைம் ஃபோக்கஸில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். புரியுதுங்களா? அதே போல் எனக்கு ஒரு நாளைக்கு 1000 பேர் வந்துட்டால் மணி மேக் பண்ணிடலாமா, 500 பேர் வந்துட்டாலும் அந்த பேச்சுக்கு இடமே இங்கே இல்லை. இது 1000 பேர் வந்தாலுமே நமக்கு ஃபார் டேக்கு $1 வராதுன்றதான் உண்மைன்றது தெரிஞ்சுக்குங்க. புரியுதுங்களா? தென் வரப்போகிற நாட்களில் நம்ம டயர் 1 கட்டு டார்கெட் பண்ணி ஆர்டிகல்ஸ் மேக் பண்ணும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். தென் எனவே வீடியோ வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், இந்த பேஜ் உங்களுக்கு நான் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் சரிங்களா? தென் ஓரளவுக்கு இப்போ ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டேன். எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.